ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க. இப்போ வந்து யானையோட 3வது பாகம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், குச்சியும் பின்னி கொண்டு வந்து எல்லாத்தையும் வெட்டி சொல்லிட்டேன். இதோட அது அளவு சொல்கிறேன் பாருங்கள். இதில் வந்து நடு சென்டர்லேருந்து கணக்கு வச்சிங்கன்னா 5 வரும். இங்கே பாருங்கள், 1 2 3 4 5 வந்துட்டா வயிற்று பகுதி வந்து 3 வரும். 1 2 3 வயிற்று பகுதி 3. இந்த உயரத்தில் வந்து 4 வரும். இந்த 3 விட்டுடுங்க. 3 விட்டுட்டு பாருங்க. 1 2 3 4 வந்துட்டா இது வந்து சென்ட்ரு. இது வந்து சென்டர். நமக்கு இந்த சென்டரை விட்டுட்டு இதுலேருந்து கணக்கு பண்ணுங்க. 1 2 3 4 வயிற்று பகுதி 3. இங்கே பாருங்க, 1 2 3. அதேமாரி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. முதுகில் பாருங்கள் 4 வரும். 1 2 3 4 வரும். அதோட வந்து 4 வரும். இந்த ஓரத்தில் நம்ம பின்னி இருந்தோம். இந்த சைடெலாம் பின்னி இந்த ஒரு நாட்டோட நம்ம நிப்பாட்டியிருக்கோம். இதுலேருந்து என்றைக்கங்க 4 நாட்டு வரும். இதெல்லாம் நம்ம வந்து பின்னி சொருவிட்டோம். இப்போ வந்து இது ஒண்டியும் இதையும் சொருவிட்டேன். இதை வந்து எப்படி நம்ம வெட்டி விடுறதுன்னு பார்ப்போம். இது என்ன பண்ணுறீங்க, சும்மாவும் வெட்டலாம். இந்தமாரி கோந்து வச்சு வெட்டுனா போன வீடியோ நான் போட்டிருந்தேன் பாருங்க. இந்த கோத்தை என்ன பண்ணுறோன்னாக்கா, இது உள்ளே நல்லா இழுத்துட்டு இது உள்ளே கொஞ்சோண்டு வைக்கிறோம். கொஞ்சோண்டு வச்சு நல்லா இழுத்துக்கிட்டா அது வந்து ஒட்டிடும். ஒட்டினதுக்கப்புறம் இந்த கத்திரிக்கோலால் இதை இப்படி வெட்டி இதை அமுக்கி விட்டுடுங்க. அமுக்கிடும். சும்மாவே 4 இதில் ஒட்டியிருக்கோம். சும்மா ஒட்டிக்கலாம். போது இருந்தால் இந்தமாரி ஒட்டிக்கோங்க. அப்படியே கிடக்கும். அமுக்கிட்டு எடுத்துட வேண்டியதான். இதேமாரி ஒட்டிக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்னாக்கா, நம்ம வந்து தலை தான் நம்ம பின்ன போகிறோம். இப்போ வந்து தலை பகுதி நம்ம பின்ன போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறோம்னாக்கா, இந்த சைடு முன் சைடு ஒயர் பாகத்தில் இப்படி பாருங்கள், ஒரு சதுரம் 2 சதுரத்தோடு நம்ம நிப்பாட்டி வச்சுருந்தோம். பாக்கியெல்லாம் பின்னிட்டு இந்த இதில் ஒட்டி 2 சதுரம் 1 2. இப்போ தான் இதுலேருந்து தான் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். இது வந்து மேலே இருக்கிறது முதுகு, இது வந்து கீழ்ப்பகுதி. தாவங்கட்டைன்னு வச்சுக்கலாம், தாவங்கட்டை பகுதின்னு வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணுறோன்னா, இந்த ஒயர்லேயும் 2 நம்ம ஒயரை ஜாயிண்ட் பண்ணுறோம். இதில் 2 இந்த சதுரத்துக்கும் மேலே 2 ஒயர் ஜாயிண்ட் பண்ணுறோம். அதுக்கு என்ன பண்ணுறோன்னா, மேலேயும் 2 ஜாயிண்ட் பண்ணணும். 4 12.5 அடியில் வந்து 4 ஒயர் எடுக்கும். 12.5 அடியில் 4 ஒயர் எடுத்து 2ஆக கட் பண்ணுங்க, 8 வரும். 12.5 அடியில் 4 ஒயரு, அதை 2ஆக கட் பண்ணால் 8 வரும். 8ல் இங்கே 2 4 போயிடும். பாக்கி 4 அப்படியே எடுத்து வைங்க. அப்புறம் முகத்தை போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் இங்கே ஜாயிண்ட் பண்ணணும். இங்கே பாருங்கள், நான் வெட்டி வச்சுருக்கேன்னா அதில் வந்து என்ன பண்ணுறோம், அந்த ஒயர்லாம் நம்ம வெட்டி விட்ட ஒயர்லாம் பத்தாது. அதனால் நம்ம வந்து தனியாக தான் கொஞ்சோண்டு ஒயர் இருக்குன்னா அதில் தான் நம்ம வெட்டணும். கொஞ்சம் வேஸ்ட்டாக தான் ஆகும் 2 கண்டில். நான் 2 கண்டு ஃபுல்லாகவே பின்னிடணும். இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், 4 ஒயர் எடுத்துக்கணும். நாலு ஒயரும் இப்படி சமமாக வச்சுக்கிறோம். முதல் ஒயரை இந்த சைடு ஜாயின் பண்ணணும். இந்த 2 ஒயர்லையும் ஜாயின் பண்ணணும். இங்கே பாருங்கள், இந்த 2ஐயும் மடிச்சுக்கிட்டு இதை உள்ளே விட்டுட்டு வழக்கம் போல் 2ஐயும் மேலே வைக்கிறோம். மேலே வச்சுட்டு இந்த ஒயரை எடுத்து 2 லூப்லேயும் போட்டு இதை இறக்கிட்டு மறுபடி ஒரு ஒயரை எடுத்து இதில் மாட்டணும். மாட்டிட்டோமா? இப்போ என்ன பண்ணுறோன்னாக்கா, இந்த 2 ஒயர், இந்த நாட்டில் இந்த 2 ஒயர் விட்டோம். இந்த 2 ஒயரை என்ன பண்ணுறோன்னா, இதை மடித்து இப்படி வச்சுக்கிறோம். இந்த 2 ஒயரையும் மடித்து இப்படி வச்சுக்கிறோம். இப்படி வச்சுக்கிட்டு இதை ஒரு சுற்று சுற்றிட்டு இதை தூக்கி மேலே போடுறோம். அப்புறம் இந்த ஒயரை எப்போ போட்டாலும் இந்த ஒயர் வலது பக்கம் வரணும்.
போட்டுக்கிட்டு இதை இறக்குறோம். இறக்கிட்டு இதில் ஒரு ஒயர் இருக்கு பாருங்க, அதை எடுத்து சுற்றி போட்டு பின்னிக்கிறோம். இந்த 2 குரூப்லேயும் இப்படி தான் வரும். இப்படி பின்னிட்டு இது மேலே உச்சியில் ஒரு நாட் போட்டுங்க. இதான் இப்போ இந்த இது இப்படியே இருக்கட்டும். அப்புறம் 2 வயர் 4 வயரும் ஜாயின் பண்ணணும். அது முகத்தை பின்னிக்கிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். பின்னோன்னு ஒரு சதுரம், 2 சதுரம், 3 சதுரம் வந்துட்டு. இப்போ என்ன பண்ணுறோன்னாக்கா ஒரு சுவரை கட்டு. இப்போ என்ன பண்ணுறோன்னாக்கா இதில் வந்து 4 நாட்டு, இந்த 2 வயர் சேர்த்தாக்கா 5 நாட்டு வரும். 5 நாட்டையும் நம்ம போட்டுருவோம். 5 நாட்டு வரும். 5 நாட்டையும் சேர்த்து இந்த 4ஐயும் சேர்த்து 1 சேர்த்து போட்டோம்னா 5ஆக வந்துடும். நான் எப்படி போடுறேனோ அதேமாரியே போட்டுக்கிட்டு வாங்க. ஒரு நாளைக்கு 2 நடை பாருங்கள், கரெக்டாக வந்துடும். 1 2 3 4 5 வந்துட்டா அதேமாரி இங்கே ஜாயின் பண்ணியிருக்கோங்க. இந்த ஜாயின் பண்ண வயிறையும் இந்த ஓரத்தில் உள்ள வயிறையும் எடுக்கிறோம். இந்த ஜாயின் பண்ண வயிறு இந்த ஓரத்தில் உள்ள வயிறு ரெண்டையும் எடுத்து போட்டோம்னாக்கா இங்கே ஒரு 5 நாட்டு நமக்கு கிடைக்கும். ஐங்கோணம் இங்கே கிடைக்கும். 5 கோணம். ஒயரை கரெக்டாக எடுத்துக்கோங்க. இங்கே ஒரு 5 கோணம், இங்கே ஒரு 5 கோணம், இப்படி தான் வரும். இப்போ என்ன பண்ணுறோன்னா இப்படியே மேலே பின்னிக்கிட்டே வரும். இப்படி பின்னிட்டு வந்தோம்னா உச்சியில் 2 பக்கத்துலையும் 5 கோணம் கிடைக்கும். உச்சியில் முதுகு சைடு இங்கே ஒரு 5, இங்கே ஒரு 5 கிடைக்கும் நமக்கு. நம்ம வந்து இப்போ கீழே பின்னிட்டு வருவோம். ஒரு சைடு நான் பின்னி காட்டுறேன், அது சைடு வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த 5 கோணத்துக்கும் பக்கத்துலேருந்து நம்ம ஆரம்பிப்போம். கீழால் தான் நம்ம போட்டுக்கு வரணும். அடுத்தது இந்த நாட்டு போட்டோம், கிராஸ் ஆகுது, இதில் போட்டுருவாங்க. 5 கோணத்துக்கு பக்கத்தில் 1 போட்டோம். இது வந்து 2வது நாட்டு. இப்போ 2 நாட்டு போட்டிருக்கோம். இது வந்து 3வது நாட்டு. கிராஸ் ஆகி பாருங்க, இதில் போடணும். இப்போ என்ன பண்ணுறோம், இந்த உச்சி எடுத்து பாருங்க, அதில் வந்து நம்ம இங்கே ஒரு இதுக்கும் போட்டோம்னா 5 கோணம் வந்துடும். அதேமாரி இந்த சைடு வரும். இந்த ஒரு சைடு உங்களுக்கு நான் பின்னி காட்டுறேன், அந்த சைடு நான் போட்டுக்கிறேன். இதை உச்சி வச்சுருந்தோமே அதுக்கு பக்கத்தில் இது சேர்த்தா 5 கோணம் வரும். கீழே 2 5 கோணம், மேலே அதேமாரி 2 5 கோணம் அது வரும். அதேமாரி கணக்கு பண்ணிக்கோங்க.
அதேமாரி அந்த சைடு பின்னிக்கிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். கீழே 5 கோணம் போட்டோமே, அதுலேருந்து நம்ம வந்து 3 நாட்டு போட்டிருக்கோம் மேல் பகுதியில். பாருங்க, இந்த 5 கோணம் இருக்கா, இந்த 5 கோணம் போட்டது இல்லாமல் இந்த 5 கோணம் 2 சேர்த்து போட்டிருக்கோம். அது இல்லாமல் இடையில 3 நாட்டு, 1 2 3, இந்த 3 நாட்டு தான் நம்ம பின்னிட்டு இதையும் போட்டிருக்கோம். இப்போ என்ன பண்ணால் அதை சேர்த்துட்டோம்னா 5 வரும். 1 2 3 4 5. இந்த பாருங்கள், இந்த 5 கோணத்துலேருந்து சேர்த்தோம்னா 5 வரும். அதேமாரி கரெக்டாக கணக்கு வச்சு போடுங்க. இந்த பக்கம் நான் போட்டுக்கிட்டு இந்த சைடு போட்டுக்கிட்டு உங்களுக்கு காட்டணும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த உச்சியில் இந்த பின்னி நான் உங்களுக்கு காட்டியிருந்தேன் 5 கோணம் வர மாதிரி. இங்கேயும் பாருங்கள், இந்த சைடு நான் போட்டுட்டேன் 5 கோணம். இந்த 2 சைடும் வந்துருச்சு. முதுகு சைடு உச்சியில் அதை என்ன செய்யணும், இந்த 5 கோணத்தில் இந்த ஒயரையும் எடுத்து நம்ம வந்து இந்த இது மேலே ஒரு உச்சியில் நம்ம வந்து ஒரு நாட் போட்டுறோம். இது இப்படியே இருக்கட்டும். இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள், இந்த இடத்துல கீழ்ப்பகுதியில் 2 சதுரம் இருந்துச்சு. இந்த சதுரத்தோட 2 சதுரம் இருந்துச்சு. இப்போ இந்த ஒயருக்கும் நம்ம 2 ஒயரு ஜாயிண்ட் பண்ணோம். ஜாயிண்ட் பண்ணிவிட்டு இப்படியே இதில் வந்து 5 போட்டோம், இதில் 5 போட்டோம். போட்டுக்கிட்டு இப்படியே கொண்டுட்டு வந்துட்டோம். இப்படியே சுற்றி கொண்டு வந்து இந்த இடம் வரைக்கும் உங்களுக்கு நான் போட்டு காட்டியிருந்தேன். இந்த இடம் நான் போட்டுட்டேன். நான் போட்டு மேலே வந்து உச்சியில் வந்து நம்ம ஒரு நாட் போட்டுட்டோம். இது நாட்டு போட்டுட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னாக்கா, இந்த இதில் வந்து இன்னும் 2 ஒயர் இதில் சேர்க்குறோம். இதில் 2 ஒயர், இதில் 2 ஒயர், 4 ஒயர் நம்ம வெட்டி வச்சோமே. 8ல் வந்து 4 போட்டுட்டோம். பாக்கி 4 இருக்குது. அதில் வந்து இதில் 2 இதில் 2. இப்போ நம்ம கீழ்ப்பகுதியில் இந்த சைடு 2 ஒயரையும் நான் ஜாயின் பண்ணது எப்படின்னு உங்களுக்கு நான் காட்டியிருந்தேன். இப்போ வந்து இதுலேயும் நம்ம ஒரு ஒயரை ஜாயின் பண்ணிவிட்டு இதில் ஜாயின் பண்ணிட்டு மேலே ஒரு உச்சியில் நம்ம ஒரு நாட்டு நான் போடுறேன். இது வந்து இது 2யும் நான் ஜாயின் பண்ணும்போது பார்த்துருக்கீங்க. இதை வந்து இப்படி தான் ஜாயின் பண்ணணும். இதையும் இப்படி ஜாயின் பண்ணிக்க வேண்டியதான். இதையும் ஜாயின் பண்ணிவிட்டு மேலே உச்சியில் ஒன்று நான் பின்னிக்கிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். வீடியோ ரொம்ப ஓடும். இது என்ன பண்ணணும், இப்படி மாட்டி ஒன்றை மாட்டி போட்டுட்டு இந்த சைடு அந்த சைடு போட்டுட்டு உச்சியில் ஒன்று போட்டு உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த சைடு 2 இருந்துச்சு. இது 2யும் நம்ம ஜாயின் பண்ணோம். ஜாயின் பண்ணி உச்சியில் போட்டோம். மறுபடி 2 ஒயர் எடுத்து 4 ஒயர் எடுத்து ஜாயின் பண்ணியிருக்கோம். இதில் ஒரு நாட்டு, இதில் ஒரு நாட்டு போட்டிருக்கோம். அப்புறம் உச்சியில் நம்ம வந்து போட்டுட்டோம். ஒரு நாட்டு போட்டோமா. இப்போ என்ன பண்ணணும், தோற்கு பாருங்கள், ஜாயின் பண்ண ஒயர் இதை இப்படியே எடுத்து இது வரைக்கும் நம்ம பின்னிக்கிட்டு வர வேண்டியதான். இந்த ஒரு பக்கத்துக்கு நான் உங்களுக்கு பின்னி காட்டுறேன். இந்த 2 ஒயர் மடங்கிடும். பார்த்து எடுத்து போட்டு பின்னுங்க. அடுத்தது இந்த சைடு
இந்த உச்சியில் நம்ம பின்னி வச்சுருந்தோம் மேல் பகுதியில் கீழேருந்து பின்னிட்டு வந்து இந்த இதோட நிப்பாட்டியிருக்கோம் நேராக. எத்தனை பின்னிருக்கோன்னா 1 2 3 4 5 6 7 பின்னிருக்கோம். 7 பின்னிருக்கேன். கீழே 5 பின்னுனா 3 இடையில போட்டு இந்த சேர்த்து 5 வந்துச்சு. இது 7 பின்னிருக்கோம். இது இல்லாமல் இதை ஜாயின் பண்ணது, இது 2 ஜாயின் பண்ணது மேலே 1 பின்னிட்டோம். இதை ஜாயின் பண்ணதோட சேர்த்தோம்னா 1 2 3 4 5 6 7 வருது. இதை சேர்த்துட்டோம்னா 8 வரும். அந்தமாரி கனெக்ட் பண்ணி பின்னுங்க. இந்த உச்சியோட சேர்த்து இப்படி இருக்கணும். இதில் ஒன்று இதில் ஒன்று, இதில் மேலே மறுபடியும் நம்ம பின்னிக்கலாம். அதேமாரி இந்த வாட்டத்தில் அந்த சைடு உங்களுக்கு பின்னி காட்டியிருக்கேன். இந்த இடத்துலேருந்து இப்படியே கொண்டு வரணும். இந்த ஜாயின் பண்ணியிருக்கோம்ல, அதில் இந்த சைடு வலது கை பக்கம் நான் அப்படியே பின்னிக்கிட்டு இந்த இடம் வரைக்கும் பின்னிக்கிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், ஸ்டைலேருந்து உங்களுக்கு போட்டு காட்டியிருந்தேன். இதோட நிப்பாட்டியிருந்தேன். அதேமாரி இதுலேருந்து வந்து இதோட நிப்பாட்டியிருக்கேன். இப்போ என்னன்னாக்கா நமக்கு வந்து 3 நாட்டு கிடச்சிருக்கு மேலே. இந்த 3 நாட்டில் வந்து நம்ம வந்து முக்கு திருப்ப போகிறோம். மூளை வளைக்கிறோம். இது வந்து முகத்துக்கு முன் சைடு மூஞ்சி இப்படி வளர்கிறதுக்காக செய்ய போகிறோம். இப்போ இந்த 3 நாட்டில் இந்த 3வது நாட்டு இருக்குங்க. இதையும் இந்த கீழே உள்ள நாட்டையும் சேர்த்து நம்ம வந்து முக்கு திருப்புறோம். அதேமாரி இங்கே திருப்பிட்டோமா. இப்போ வந்து இந்த நாடு சென்டரில் விட்டுருங்க. இந்த 3வதாக இருக்குது 1 2 3. இந்த 3ஐயும் இந்த கீழே உள்ளது 2 ஒயர் இருக்குது. கீழே உள்ளதில் 2 ஒயரும் இதில் உள்ள 2 ஒயரையும் சேர்த்து இப்போ இந்த சைடும் ஒரு முக்கு திருப்புறோம். நான் எப்படி போடுறேன்னா அந்த மாரியே போட்டுக்குவாங்க. தெரியலன்னா ஒரு நாளைக்கு 2 நட பாருங்கள், கரெக்டாக வந்துடும். இந்த வீடியோ பார்க்கும் போதே லைக் பண்ணிட்டு பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டில் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். இங்கே ஒரு முக்கு, இங்கே ஒரு முக்கு திருப்பிட்டோம். இப்போ நடுப்புற அந்த சென்டரில் அந்த நாட்டு இருக்குது. அதில் வந்து இந்த கிராஸையும் சேர்த்து 2 நாட்டு நம்ம போடுறோம். அடுத்தது இந்த கிராஸில் இப்போ இதில் 1 இருந்துச்சு, 2 போட்டோம். 2 போட்டோமா. இப்போ என்ன பண்ணோம், 1 2 3 போடணும். இந்த கிராஸ் ஆகுது, அதில் 3 போட்டு அப்புறம் 2 போட்டு 1 போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். 3 போடணும், அப்புறம் 2 போடணும், அப்புறம் 1 போடணும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த மூளையை வலிச்சு 2 போட்டோம், அப்புறம் 3 போட்டிருக்கோம், அப்புறம் 2 போட்டிருக்கோம், இங்கே 1 போட்டிருக்கோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா இப்படியே உச்சியில் வந்துடுச்சு. இந்த மூளையை வச்சுருக்கோமா, இந்த இடத்துலேருந்து இப்படியே நம்ம பின்னிக்கிட்டு வரோம். பின்னிட்டு வந்து இங்கே நிப்பாட்டுறோம். நிப்பாட்டி இங்கே ஒரு மூளை வளைக்கணும், இங்கே ஒரு மூளை வளைக்கணும். இதில் வந்து 3 இடத்துல வந்து நம்ம வந்து ஒயர் வந்து 5 நாட்டு சேர்ந்த மாதிரி வரும். இந்த உடம்புல எப்படி நம்ம வந்து 5 இடத்துல நம்ம கோத்தோமோ அதேமாரி இங்கே 3 இடத்துல நம்ம கோக்கணும். மூஞ்சியில் 3 இடத்துக்கு வரும் கோக்குறது. இங்கே பாருங்கள், இதுலேருந்து காட்டுறேன். இந்த வருஷம் இந்த மூளை இருக்குது, அந்த பக்கத்தில் உள்ள நாட்டிலேருந்து நம்ம பின்னிட்டு வந்து இங்கே நிப்பாட்டணும். அடுத்த வருஷம் நான் இங்கே போட்டணும். இதை ஒன்றையும் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இதில் 1 போட்டு காட்டுறேன், ஏன்னா வீடியோ உங்களுக்கு நிறையா வருது. அதனால் 1 போட்டுட்டு காட்டுறேன். இந்த மூளைக்கும் கீழே உள்ளதே எடுக்கணும். நம்ம அடியிலேருந்து கொண்டு வரக்கூடாது, நம்ம இப்படி தான் கொண்டு வரணும். இது அப்படியே நெருக்கமாக போட்டுக்கோங்க. அந்த மூளைக்கும் பக்கத்தில் உள்ளலேருந்து இப்படி போட்டு வரோம். 1 போட்டேன், 2 3
இதில் வந்து 3 நாட்டு போட்டுட்டு ஒன்று போட்டுருக்கணும் 2 போடணும். இதோட நிப்பாட்டிக்கங்க. இதில் வந்து நான் 3ஐயும் போட்டுக்கிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இது வந்து முக்கு திருப்பணும். இந்த இடத்துலேருந்து நான் பின்ன சொல்லியிருந்தேன். இதுலேருந்து 1 1 2 3 இது ஒன்று பின்னிருந்தேன். இதை 2ஐயும் நான் போட்டு வச்சுருக்கேன். அதேமாரி இந்த சைடும் 3 நான் போட்டிருக்கேன். போட்டவொடனே இது நாடு சென்டரில் முன்னாடி நம்ம பின்னிருந்தது. இந்த வாரம் வந்துருக்கு. இங்கே ஒரு முக்கு திருப்பணும். நம்ம பேருக்கு பாருங்கள். இந்த 2 வயரையும் எடுத்து முக்கு திருப்பிடும். மலையில் வழுக்கும், பொறுமையாக போ. வேறு வழுக்க இழுக்க போகுது. இங்கே ஒரு முக்கு திருப்பிட்டோம். இப்போ வந்து இந்த வயரையும் இது 3வது நாட்டில் உள்ள ஒரு வயரையும் கீழே உள்ள வயரையும் சேர்த்து இங்கே ஒரு முக்கு திருப்பிக்கிறோம். இங்கே ஒரு முக்கு திருப்பிருக்கோம். நான் கூட்டிக்கிறேன். இப்போ 2 முக்கு திருப்பிருக்கோம். இங்கே ஒரு முக்கு, இங்கே ஒன்று, இங்கே 4 முக்கு திருப்பிருக்கிறோம். இதில் போட்ட மாதிரி 2 நாட்டு போட்டுருவோம். 2 நாட்டு போட்டு மேலே ஒரு நாட்டோட நிப்பாட்டணும். இதில் ஒன்று போட்டுட்டு மேலே ஒரு நாட்டோட நிப்பாட்டிக்கணும். இதில் ஒன்று போட்டுட்டு மேலே ஒரு நாட்டு போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இந்த இதில் போட்ட மாதிரியே தான் 2 நாட்டு போட்டு இந்த 3 நாட்டில் நம்ம மூளை வளர்ச்சிருக்கோம். அப்புறம் 2 நாட்டு, அப்புறம் 1 நான் போட்டிருக்கேன். இதேமாரி நீங்கள் போட்டுக்கோங்க. நல்லா பாருங்கள். இதேமாரி போட்டுங்க. நான் வாயால் சொல்கிறத நல்லா கவனிச்சிக்கோங்க. நான் போட வந்து எனக்கு வந்து வீடியோ ரொம்ப ஆகுதுன்னு நான் கொஞ்சம் போட்டு காட்டல. பார்த்துக்கோங்க. இந்த வருஷம் நான் போட்டு காட்டிடுறேன். பார்த்துக்கிட்டு நான் வாயில் எப்படி சொல்கிறேன்னு பார்த்துக்கிட்டு அதேமாரி போடுங்க. இங்கே பாருங்கள். மூளை திருப்பி இருக்கும். மறுபடியும் இந்த ஒயரை எடுக்கணும். இந்த ஒயரை எடுத்து இதுக்கும் நம்ம ஒரு நாட்டு போடணும். இது நிறையா வரும்னு நினைக்கிறேன். 5 பாகமாக தான் போட்டால் தான் சரியாக வந்துருக்கு. இப்போ என்ன பண்ணுறோம், இந்த சைட்லேருந்து ஒரு நாட்டு நம்ம போட்டோம். இந்த முக்கு திருப்பினது இருக்குது. இப்போ 1 2 3 4 இருக்குது. இது வந்து 5 நாட்டு வரும். அதனால் இப்போ 5 நாட்டு நம்ம இங்கே போடக்கூடாது. இப்போ வந்து 4 நாட்டாக தான் ஆக்கணும். அதுக்கு வந்து என்ன பண்ணுறோன்னா, அது பாருங்க, சொன்ன மாதிரி இப்படி இந்த ஒயரை இப்படி எடுத்துக்கங்க. முதல்ல நான் சொறி காட்டினேன்னா அதேமாரி இப்படி சொருவிக்கங்க. இந்த முக்கு திருப்பினதுக்கு பக்கத்தில் சொருகிற மாதிரி வரும். இது 1 சொறி இருக்குமா, இன்னும் 3 வரும். இதில் முகத்து பகுதியில் இந்த ஒரு நாட்டை போட்டுட்டு இங்கேருந்து நம்ம ஒரு நாட்டு தான் நம்ம போட்டிருக்கோம். போட்டு இதை வந்து சரி பண்ணியிருக்கிறோம். இதை இழுத்து சொருவிக்கங்க. அதேமாரி நான் இந்த பக்கமும் பார்த்து 2ஐயும் சொருவிக்கிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள். இதில் வந்து 2 வரி நம்ம போட்டணும். இதேமாரி 2 வரி போட்டு இந்த சைடு வந்தோடனே நம்ம மூளையெல்லாம் வளைச்சிருக்கோம். முக்கு திருப்பியிருக்கோம். மறுபடியும் 3 2 1 போட்டு மறுபடியும் இந்த சைட்லேருந்து வந்து முக்கு திருப்பியிருக்கிறோம். முக்கு திருப்பி 2 போட்டு 1 போட்டிருக்கோம். 2 போட்டு 1 போட்டிருக்கோமா, அதோட நிப்பாட்டியிருந்தோம். மறுபடியும் இந்த சைட்லேருந்து போட்டோம். இந்த சைட்லேருந்து 1 போட்டிருக்கோம். 1 போட்டு அப்புறம் 5 கோணம் வந்துச்சு. 5 கோணம் இல்லாமல் இந்த பக்கமும் நம்ம சொருவிட்டோம். 2 சைடையும் நம்ம சொருவி வச்சுட்டோம். அந்த சைடும் நான் போட்டுட்டேன். இப்போ என்ன பண்ணுறோன்னா, மறுபடியும் இந்த போதை இதிலே தான் நம்ம எடுத்து நம்ம பின்னுறோம். இந்த சைட்லேருந்து இந்த சைடில் பின்னக்கூடாது. அது அப்புறம் தான் பின்னும். இந்த சைட்லேயே தான் நம்ம பின்னணும். இதில் 1 தான் போட்டு சொறி இருக்கிறோம். இப்போ இதில் 2 போடணும். 2 போட்டோம்னாக்க இதில் வந்து சொருவத்துக்கு வரும். 5 கோணம் வரும். இந்த 2ஐயும் இங்கே ஒரு நாட்டு, இங்கே ஒரு நாட்டு, இதை 2ஐயுமே நான் போட்டு காட்டிடுறேன். ஏன்னா போடாமையே காட்டணும்னு நினைப்பீங்க. இதை ஒன்றையும் நான் போட்டு காட்டிடுறேன். 2 நாட்டு வருங்க.
2 நாட்டு வந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து சொருகிற மாதிரி இருக்கும். 5 நாட்டு பின்னுற மாதிரி வரும். அதை பின்னாமல் இப்போ சொருனமே அதேமாரி சொருவிட வேண்டியதான். அடுத்தது ஒரு நாட்டு. நல்லா இறுக்கமாக எடுத்து விட்டு போடுங்க. முகத்தில் கொஞ்சம் தூக்கமாக தான் வர மாதிரி நல்லா இழுத்துட்டு நெருக்கமாக போட்டுக்கோங்க. இப்போ எடுத்து விட்டு இப்படி தாங்க வரும். நல்லா எடுத்து விட்டு சொல்லுங்க. நான் எடுத்து விட்டு நான் சொருவிக்கிறேன். இங்கே பாருங்கள். இப்போ வந்து இதில் வந்து 5 நாட்டு வரும். 1 2 3 4 இருக்கா? இது சேர்த்து 5 நாட்டு. 5 நாட்டு போடக்கூடாது. நான் இதுமாரி சொருகின மாதிரியே இங்கே 1 இந்தாண்ட 1 இந்தாண்ட 1 வச்சு சொருகிட்டோம்னா இங்கே ஒரு 2 வந்துருக்கா? இந்த சைடு 2 வரும். அடுத்தது 2 வரி வந்தாக்கா முகம் சரியாயிடும். அந்த சைடும் நான் பின்னிக்கிட்டு இதையும் போத்துக்கிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள். இப்போ வந்து நம்ம வந்து ரெண்டு ஒயரை ஜாயின் பண்ண மாதிரி காட்டியிருந்தேன், சொருகிற மாதிரி. இந்த ஒயரும் சொருவிருந்தேன். இந்த ஒயரை சொருவிட்டு காட்டுறேன்னா சொருவிருக்க பாருங்க. அதுக்கப்புறம் வந்து மூணாவதுல இந்த சைட்லேருந்து ஒரு நாட்டு வரும். அதில் வந்து 2 நாட்டு வரும். 2 நாட்டு வந்து நம்ம சொருவிட்டோம்னாக்கா 3 ஒயர் சொருவிட்டோம். இந்த இடத்துல பாருங்கள். இந்த இடத்துல 1 2 3 பின்னிட்டேன். நான் வந்து சொருவில் இந்த இதை என்ன பண்ணுறோன்னாக்கா இந்த சைட்லேருந்து அதே மாரி 2 நாட்டு வரும். இந்த நாட்டும் இந்த இடத்துலையும் ஒரு நாட்டு வரும். இந்த ஒயரில் நம்ம பின்னணும். பாருங்க, இந்த ஒயரை எடுத்து பின்னணும். பின்னிட்டோம்னா இது ரெண்டையும் நம்ம ஜாயிண்ட் போட்டுட்டு 3 ஒயர் ஜாயிண்ட் ஆகும். போட்டுக்கிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இதோட 3வது பாகம் முடியுது. ஏன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக நேரம் வருது. இதை நான் உங்களுக்கு பின்னி காட்டியிருந்தேன். அதேமாரி 2 நாட்டு தான் இங்கே நம்ம பின்னணும். பின்னிக்கிட்டு எல்லாத்தையும் சொருவிக்கிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன்.